அமெரிக்கா பின்வாங்குமாக இருந்தால் ஐரோப்பாவின் பாதுகாப்பு என்பது கட்டுக்குலைந்துவிடும். ஆம், நேட்டோவின் நாங்கள் உறுப்பினர்கள் தான், ஆனால் நாங்கள் ஐரோப்பாவின் பாதுகாப்பு என்பதை எங்கள் கைகளுக்குள் எடுக்க வேண்டிய ஒரு காலத்திற்கு வந்துவிட்டோம் என்கின்ற மறைமுக செய்தியை அது சொல்லி நிற்கின்றது. ஒதுக்கி கூட எங்களால் அந்த 2% என்கின்ற அளவிற்கு வர முடியாத நிலை இருக்கின்றது. இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் 5% அனைத்து நாடுகளுமே வர வேண்டும் என்று கேட்கின்றார். அது மாக்கானி அவர்கள் அது குறித்து ஆராய்வதற்கு ஆம் என்று சொன்னாலும் அதனை எட்டுவது என்பது சாதாரணமான சாத்தியப்பாடுள்ள விடயம் அல்ல. ஒரு விமானம் கொள்வனவு செய்வதற்கு $2 பில்லியன் அமெரிக்காவுக்கு தேவை என்றால் அதே பரிமாணம் உள்ள விமானத்தை $1 பில்லியன் கொள்வனவு செய்ய முடியுமாக இருந்தால் செலவு குறைப்பினம் என்பது இருக்கும். ஆனால் அந்த பெருக்கம் என்பது பெரிதாக இருக்கும். ராணுவ பெருக்கம் என்பது கனடாவை பொறுத்தவரையில் வேறொரு பாதுகாப்பு ஆயுத கொள்வனவு தொடர்பான சந்தை திறத்தல் என்பது இன்றியமையாதது என்றால் அது அமெரிக்காவைத்தான் முற்றுமுழுதாக நம்பி இருந்தது. அமெரிக்கா பின்வாங்கினால் தங்களுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் ஆபத்துக்குள்ளாகும். ஏனென்றால் அவர்களுக்குரிய அதீத நம்பிக்கையே இந்த நேட்டோவில் உள்ள 5 அம்சரத்து. அதன் பிரகாரம் என்னவென்று சொன்னால் இந்த 32 நாடுகளில் ஒரு நாட்டிற்கு எந்த நாடாவது போர் தொடுக்காமல் இருந்தால் 32 நாடுகளும் இணைந்து செயற்படும். கனடாவின் கட்டமைப்பு நிச்சயமாக பலவீனமாக இருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. ஏனென்றால் நாங்கள் தங்கி இருப்பது பக்கத்தில் உள்ள அமெரிக்கா என்கின்ற நாட்டில் பாதுகாப்புக்காக இருந்த காரணத்தால் இது கவனிக்கப்படாத ஒரு விடயமாக விட்டுவிட்டது. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று தற்பொழுது சமாதான ஒப்பந்தம் எட்டப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஈரானும் இஸ்ரேலும் அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா இது தொடர்பான தகவலை முன்னர் வெளியிட்டிருந்தாலும் கூட அதனை தொடர்ந்து இப்பொழுது 2 நாடுகளும் தெரிவிக்கின்ற ஒரு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இது குறித்த விவரங்களை பேச இருப்பதோடு தற்பொழுது கனேடிய பிரதமர் நேட்டோ உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஹேக் நகருக்கு சென்றிருக்கின்றார். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது சக ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் மேலும் பல விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். எமது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டால் உடனுக்குடன் தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். CMR தமிழ் ரேடியோ என்று சர்ச் செய்து எமது உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த போர் நீண்டு செல்லக்கூடிய ஒரு போராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் இது அமெரிக்காவினுடைய அழுத்தத்தில் இப்பொழுது 2 நாடுகளும் ஒரு சமாதான திட்டத்திற்கு வந்திருக்கின்றனவோ என்ற ஐயப்பாட்டை தோற்றுவித்திருக்கின்றது. இது தொடர்பாக ஈரான் தரப்பும் இஸ்ரேல் தரப்பும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழுத்தத்தின் அடிப்படையில் தான் இது சாத்தியமாக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது ஒரு செயற்கைத்தனமான போர் நிறுத்தம். இந்த போர் நிறுத்தத்திற்கான வலிந்த அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்திருக்கின்றது. இருந்த பொழுதிலும் ஆரம்ப போர் நிறுத்த அறிகுறிகளே ஒரு ஆரோக்கியமானவையாக அல்ல. அதன் காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலை ஈரானிற்கு தாக்குமாறு ட்ரம்ப் அவர்கள் கூட கூறியதான ஒரு செய்தி வந்ததுதான் அதற்கான காரணம். அதற்குரிய காரணமாக இஸ்ரேல் குறிப்பிட்ட ஈரான் இந்த சீஸ்பயர் முறைகளை மீறிவிட்டது என்பது. அப்பொழுது மீறிவிட்டது என்ற பொழுது ட்ரம்ப் அப்படியானால் ஒரு முறை தாக்குங்கள் என்கின்ற ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். இது எவ்வாறு இதை கூறலாம் என்றால் ஒரு வரையறைக்குள் வராத அல்லது திட்டமிடப்படாத அல்லது உடனடியாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நடவடிக்கையாகவும் அமெரிக்கா இந்த நியூக்ளியர் புரோகிராம்ஸ், அதாவது ஈரானின் அணு உலைகள் இருக்கின்ற பகுதிகளை தாக்கி நேரடியாக தலையிட்டதன் பின்னர் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை அடுத்து கட்டார் மற்றும் ஈராக் பகுதிகளில் அது ஒரு கண்துடைப்பு தாக்குதலாக இருந்தாலும் ஈரான் அங்கே குறிப்பிட்ட செய்தி என்னென்றால் என்னால் தாக்க முடியும் என்று. அதன் பிரகான ஒரு அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்கா என்றால் இது நீண்டு செல்லக்கூடாது என்ற விருப்பத்தின் பேரில் மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கான இன்னொரு துணை காரணமும் இருக்கின்றது. இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த நேட்டோ மகாநாடு நடைபெறுகின்ற பொழுது ட்ரம்ப் அங்கே செல்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு போர் நிறுத்தம் இருந்தால் அவருக்கு இலகுவாக இருக்கும் என்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. எனவே
வலிந்து மேற்கொள்ளப்பட்ட அதே நேரம் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். விரும்பியோ விரும்பாமலோ ஈரான் என்பது எவ்வாறு ஆயத்துல்லா கொய்மேனி அவர்கள் ஆரம்பத்தில் எடுத்த பொழுது இருந்ததோ அதே நிலைக்கு செல்கின்ற அளவிற்கான பின் விளைவுகளை அல்லது உள் அழிவுகளை பெற்றுள்ளதாக அமைந்துவிட்டது என்றால் அதற்கு இஸ்ரேலிய உளவுப்படை மேற்கொண்ட தாக்குதல்கள் காரணம். அதாவது அவர்களுடைய வேவு நடவடிக்கைகள் மூலம் அவர்கள் பல அணு விஞ்ஞானிகளையும் மற்றும் பல இராணுவ தளபதிகளையும், உயர் தளபதிகள், சாதாரண தளபதிகள் எல்லாம் உயர் தளபதிகளையும் கொண்டிருந்ததானது ஈரானை ஒரு மீள்நிலைக்கு கொண்டு சென்று விட்டது, பழைய நிலைக்கு. அதே போல ஈரானின் பக்கம் கூட இப்பொழுது அவர்கள் இவ்வாறான ஒரு நிலைக்கு செல்ல வேண்டியதற்கான காரணம் அவர்களுடைய மக்கள் அங்கே கொதித்தழுகின்ற தன்மை ஒன்று இருக்கின்றது. அதே போன்ற தன்மையும் இஸ்ரேலுக்கும் இருக்கின்றது. அவைதான் காரணம். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருப்பதாக பிரதமர் மாகாணி அவர்கள் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். அவர் பிரசல்ஸில் இடம்பெற்ற மாநாட்டில் இந்த விடயம் சாத்தியமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்காலத்தில் கனடா நட்புறவு நாடுகளை கூடுதலாக தன்னுடைய வலயத்திற்குள் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக பார்ப்பதோடு தற்போதைய இந்த வர்த்தக போருக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த கால அவகாசத்தில் வரி விதிப்பு நடைமுறை இருக்கின்ற சூழலில் அமெரிக்காவுக்கு இது அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறுமா, அல்லது தொடர்ந்து அவர் இந்த வரி விதிப்பு விடயத்தில் தான் கொண்ட கொள்கையில் இருந்து மாறாதவராக இருக்க போகிறாரா? ஏனென்றால் G7 மாநாட்டில் மீண்டும் மீண்டும் அவர் இந்த வரி விதிப்பு முறை குறித்து தான் எடுத்த முடிவு ஒரு சரியானதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் மாற்று திட்டங்களை மாகாணி அவர்கள் கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் அவர் G7 மாநாட்டின் போது குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் இந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தம் என்பது எந்த அளவு இந்த வர்த்தக போருக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது ஒரு பெரிய மாறுதல். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், முதல் இந்த கனடாவை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், கனடா ஆனது நான் நினைக்கிறேன் இப்பொழுது 1.6 அல்லது 1.7 வீதத்தை தனது மொத்த வருமானத்திலிருந்து பாதுகாப்பிற்காக செலவழிக்கிறது. இந்த தொகையை நீங்கள் இவ்வாறு பார்க்க வேண்டும், வீதத்தில் பார்க்காமல் இந்த சாத்திய நடைமுறை வீதத்தில் பார்ப்போமாக இருந்தால் 2021ஆம் ஆண்டளவில் சுமார் 27 பில்லியன்களாக இருந்த பாதுகாப்பு செலவினங்கள், இல்லை 21 பில்லியன்களாக இருந்த பாதுகாப்பு செலவினங்கள் தற்பொழுது 40 பில்லியன்களையும் தாண்டி செல்கின்ற அளவிற்கு அல்லது அதையும் விட பெரிதாக செல்கின்ற அளவிற்கு, மன்னிக்கவும், இந்த உயர்ச்சி என்பது நான் குறிப்பிட்ட தொகை என்பது எவ்வாறு இந்த ஆண்டாண்டுக்கு உயர்ந்த வீதங்கள் 40 பில்லியன்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த வருடம் இன்னும் ஒரு 9 பில்லியன்கள் உயர்த்தப்படும். இந்த 9 பில்லியன்கள் உயர்த்தப்பட்டு 50 பில்லியன்கள் பாதுகாப்பு செலவினத்துக்காக உயர்த்தப்பட்டாலும் அங்கே குறைப்புகள் கூட மேற்கொள்ளப்பட்டன, பயணங்கள் தவிர்க்கப்பட்டன மற்றும் இந்த துறைசார் நிபுணர்களின் சேவைகள் எல்லாம் கனேடிய ராணுவத்தில் குறைக்கப்பட்டிருந்தாலும் 50 பில்லியன் டாலர்கள் மேலதிகமாக 2001ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டுக்கு இடையில் 4 ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒதுக்கி கூட எங்களால் அந்த 2 வீதம் என்கின்ற அளவிற்கு வர முடியாத நிலை இருக்கின்றது. இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் 5 வீதத்திற்கு அனைத்து நாடுகளுமே வர வேண்டும் என்று கேட்கின்றார். அது மாகாணி அவர்கள் அது குறித்து ஆராய்வதற்கு ஆம் என்று சொன்னாலும் அதனை எட்டுவது என்பது சாதாரணமான சாத்தியப்பாடுள்ள விடயம் அல்ல. எட்டுவதானால் என்ன செய்ய வேண்டும் என்றால் 3 வீதமாக ஆக்குவதாக இருந்தாலும் பாரிய வரி விதிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் மக்கள் மீதும் வியாபாரங்கள் மீதும். எனவே அவ்வாறான ஒரு சாத்தியமில்லாத நிலையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஐரோப்பிய உடன்படிக்கை என்பது மிகவும் மிகவும் ஆரோக்கியமானதும் இன்னொரு இராணுவ சந்தையை திறப்பதுமான வேள்வியில் இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஐரோப்பிய நேட்டோவில் 32 நாடுகளில் 30 நாடுகள் ஐரோப்பிய நாடுகள். அந்த 30 நாடுகளிலும் பிரிட்டனை தவிர்த்து மிச்சமெல்லாம் இந்த ஐரோப்பிய ஒன்றத்தில் உள்ள நாடுகளாக இருக்கின்றன 29. அந்த நாடுகளுடன் இவ்வாறான ஆயுத கொள்வனவு போகும் பொழுது சுமார் ஒரு உதாரணத்துக்கு குறிப்பிடுங்கள், ஒரு விமானம் கொள்வனவு செய்வதற்கு 2 பில்லியன் டாலர்கள் அமெரிக்காவுக்கு தேவை என்றால் அதே பரிமாணம் உள்ள விமானத்தை 1 பில்லியன் டாலர்களுக்கு கொள்வனவு செய்ய முடியுமாக இருந்தால் செலவு குறைப்பினம் என்பது இருக்கும். ஆனால் அந்த பெருக்கம் என்பது பெரிதாக இருக்கும், இராணுவ பெருக்கம் என்பது. எனவே அது தொடர்பான முறையில் இப்பொழுது இந்த 2 நாடுகள், குறிப்பாக கனடாவும் பிரித்தானியாவும் இன்று நடைபெறப் போகின்ற இந்த மகாநாட்டில் முக்கியமாக அவை இந்த நேட்டோவுடனான தங்களுடைய இறுக்க நிலையை
முற்றிலும் மாறுபட்ட வகையில் பாவிக்க முனைவார்கள். அது இந்த மாநாட்டில் குறிப்பாக ட்ரம்ப் அவர்களும் கலந்து கொள்கிறார் என்கின்ற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார். எனவே இந்த கனடாவை பொறுத்தவரையில் வேறொரு பாதுகாப்பு ஆயுத கொள்வனவு தொடர்பான சந்தை திறத்தல் என்பது இன்றியமையாதது என்றால் அது அமெரிக்காவைத்தான் முற்றுமுழுதாக நம்பி இருந்தது. நாளைய தினம் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இன்று பல்வேறு தலைவர்களை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த தலைவர்களை சந்திக்கின்ற பொழுது தற்போதைய தேவை என்பது கனடாவுக்கு என்னவாக இருக்கும்? அந்த தேவைகள் குறித்து ஏற்கனவே G7 மாநாட்டில் தலைவர்களை சந்தித்தாலும் கூட இந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் சந்திக்கக்கூடிய தலைவர்களிடம் கனடா சார்பாக என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? முக்கியமாக பொருளாதார ரீதியில் இவ்வாறான உறவுகளை மேம்படுத்தல் என்பது நிச்சயமான ஒரு கோரிக்கையாக இருக்கும். என்றால் ஐரோப்பிய கண்டம் என்பது விவசாய பெருநிலமாக கூட கருதப்படக்கூடிய நாடுகள். இப்பொழுது இந்த நீங்கள் நேட்டோ நாட்டில் உள்ள 30 நாடுகள் ஐரோப்பாவில் இருந்து பிரித்தானியா, அல்பானியா கூட இருக்கிறது, குரோஷியா இருக்கிறது. அவ்வாறு நாடுகள் எல்லாம் இந்த வியாபார சந்தை சார்ந்த நாடுகளாக ஸ்பெயின் இருக்கின்றது. பல வகைகள், பல ஈவன் மீன், கடல் உணவுப் பொருட்கள் போன்ற பல சந்தை திறப்புகளுக்கு இது வழிவகுக்கும். அதே நேரம் இது ஒரு விலை பின்னலை ஆரம்பிப்பதற்கான, குறிப்பாக இப்பொழுது இந்த நேட்டோவின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற மார்க் ருட்டி அவர் தனது நாடான நெதர்லாந்தில் இதை வைக்கின்றார். அதன் பொழுது நெதர்லாந்து தங்களுக்கு உரிய ஆதாயத்தோடும் இந்த உறவு பின்னலை மேலதிகமாக கொண்டு வருவதற்கு முயற்சிக்கும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள தேவை என்பது இந்த உக்ரைன் ரஷ்ய போரின் பொழுது கண்டறியப்பட்ட ஒரு தேவை என்னவென்று சொன்னால் ஐரோப்பாவின் பாதுகாப்பு என்பது அமெரிக்காவை தங்கியிருக்க முடியாது. இங்கே உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால் நேட்டோவின் உறுப்புரிமை நாடுகளில் 2 நாடுகள் வட அமெரிக்காவை சேர்ந்தவை, கனடாவும் அமெரிக்காவும். மிகுதி 30 நாடுகளும் ஐரோப்பாவை சேர்ந்தவை. ஆனால் செலவின வகையில் அமெரிக்கா தான் அதிகமான செலவை செய்கின்றது. இதனால்தான் அது மற்ற நாடுகளை கேட்கின்றது, உங்களுடைய சரி அந்த நாட்டின் வருமானத்திலிருந்து அல்லது உங்களுடைய வரவு செலவு திட்டத்திலிருந்து 5% ஒதுக்குங்கள் என்று. எந்த நாடுமே அதற்கு உடனடியாக ஒத்து போகக்கூடிய நிலையில் இல்லை. ஆனால் அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம், அமெரிக்கா பின்வாங்கினால் தங்களுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் ஆபத்துக்குள்ளாகும். ஏனென்றால் அவர்களுக்குரிய அதீத நம்பிக்கையே இந்த நேட்டோவில் உள்ள 5 அம்சரத்து. அதன் பிரகாரம் என்னவென்று சொன்னால் இந்த 32 நாடுகளில் ஒரு நாட்டிற்கு எந்த நாடாவது போர் தொடுக்காம இருந்தால் 32 நாடுகளும் இணைந்து செயற்படும். அதனால் தான் உங்களுக்கு அதேவேளை இந்த 32 நாடுகளில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் போர் செய்யுமாக இருந்தால் அதே கொள்கை கூட இருக்கும். அதனால்தான் ஈராக், ஆப்கான் போன்ற இடங்களில் எல்லாம் இந்த நாடுகளின் பங்களிப்பு, கனடா கூட சென்று பல வீரர்களை இழந்ததும் பல $1 மில்லியன் அல்லது $1 பில்லியன் இழந்ததும் அதற்கான காரணம். அப்பொழுது அங்கே ஒரு நிலைமை வந்தால், அமெரிக்கா பின்வாங்கமாக இருந்தால் ஐரோப்பாவின் பாதுகாப்பு என்பது கட்டுக்குலைந்துவிடும். அவர்கள் அதனைத்தான் முக்கியமாக செய்வதற்காக இந்த மாநாட்டில் கலைப்பார்கள். தங்களுடைய பாதுகாப்பு செலவினங்களை தங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் உயர்த்துவார்கள். அதன் மூலம் தங்களுக்குள்ளேயே ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். நீங்கள் முதல் குறிப்பிட்ட போன்ற அந்த கையெழுத்திட்ட ஒப்பந்தம் என்பது காட்டுவது என்னவென்று சொன்னால், ஆம், நேட்டோவின் நாங்கள் உறுப்பினர்கள் தான், ஆனால் நாங்கள் ஐரோப்பாவின் பாதுகாப்பு என்பதை எங்கள் கைகளுக்குள் எடுக்க வேண்டிய ஒரு காலத்திற்கு வந்துவிட்டோம் என்கின்ற மறைமுக செய்தியை அவர் சொல்லி நிற்கின்றது. ஆமாம், ஒட்டுமொத்த நாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது இதனுடைய பலம் என்பது மிக அவசியமானது. ஆனால் கனடாவினுடைய இராணுவ கட்டமைப்பை பார்க்கின்ற பொழுது பல்வேறு சிக்கல்கள் நிறைந்ததாக வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் கூட கனேடிய இராணுவத்திலிருந்து விலகுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அவர்களை தக்க வைப்பதில் சிக்கல் நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புதியவர்கள் பலர் இராணுவத்தில் சேர விருப்பம் தெரிவித்து இணைந்து கொண்டாலும் அவர்களை தக்க வைப்பதில் சிக்கல்கள் இருப்பதாகவும், ஆகவே இந்த இராணுவ கட்டமைப்பில் மாற்றம் தேவை என்ற ஒரு விடயமும் முன்வைக்கப்படுகிறது. இது பாதுகாப்போடு தொடர்புடைய விடயம். அத்தோடு இந்த உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டமாகவும் பார்க்கப்படும். இவ்வாறு நேட்டோவில் ஒரு மிக முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய கனடாவினுடைய உட்கட்டமைப்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது? அதை சீர்திருத்தக்கூடிய நிலையில் கனடா இருக்கிறதா? இது மிகவும் ஒரு நல்ல கேள்வி. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கனடாவின் கட்டமைப்பு
நிச்சயமாக பலவீனமாக இருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. ஏனென்றால் நாங்கள் தங்கி இருப்பது பக்கத்தில் உள்ள அமெரிக்கா என்கின்ற நாட்டில் பாதுகாப்புக்காக இருந்த காரணத்தால் இது கவனிக்கப்படாத ஒரு விடயமாக விட்டுவிட்டது. அதாவது நாங்கள் வாங்குகின்ற கப்பல்களோ விமானங்களோ சில வேளைகளில் அதாவது பாவித்தவையாக இப்ப கடற்படை கப்பலாக இருக்கட்டும், பாரிய கடல் தொகுதியை கொண்டிருந்தால் கூட அதற்குரிய கடற்படை இல்லை அல்லது இராணுவம் இல்லை. அதை விட இராணுவத்தில் இணைவர்கள் தொகை கூட குறைந்து விட்டது. அதுதான் அங்கே கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு கல்வி கற்றலுக்கான மேல்நிலை கல்விகளை கற்றதற்கான வசதிகள் எல்லாம் சாதாரணமாக இலவசமாக செய்து கொடுக்கப்பட்டிருந்த பொழுதும் இராணுவத்தினரில் இணைவதற்கான இந்த தொகை என்பது சற்றே குறைந்து வருகின்றது என்பது அங்கீகரிக்க அல்லது நாங்கள் ஏற்க வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. இதற்கான காரணம் இந்த பெரிய இராணுவ தளங்கள் உள்ள இடங்களாக 2-3 இடங்கள் இருப்பதும் அங்கே இவர்களுக்கான மாறுதல் செல்லுகின்ற பொழுது, அதாவது டிரான்ஸ்பர்ஸ் நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் மாற்றம் பெற்று சென்று அந்த இடங்களில் குடியமர வேண்டியதான தேவைகள் போன்ற பல இத்தியாதிகளும் இருக்கின்றன. அவ்வாறு செல்பவர்களுக்கு அங்க குவார்டர்ஸ் அப்படி இல்லை, அவர்களே வீடுகளை தேட வேண்டிய தேவைகள் எல்லாம் கண்டறியப்பட்ட இப்ப ட்ரெண்டன் ஒரு பெரிய தளம், இப்ப ட்ரெண்டனில் அவர்களுக்கென்றே மிலிட்டரி ரிசோர்ஸ் சென்டர் மற்றும் அந்த ரிசோர்ஸ் சென்டர்லேயே அவர்களுக்கென்று இந்த வீடுகள் எடுத்துக் கொடுப்பதற்கு துறைகள் எல்லாம் இருக்கின்றன. அவ்வாறான ஒரு நிலை இருக்கின்றபடியால் அந்த இராணுவ சேவைகள் இது எவ்வாறு நடந்தது என்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2021 ஆண்டு பாதுகாப்பு செலவினங்களை உயர்த்தி ஆயுத கொள்கை மேற்கொள்ளப்பட்ட போது உட்கட்டமைப்பு சீரமைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டன. அதன் மூலம் ஒரு $2 பில்லியன் சேமிக்கப்பட்டது. அவர்களுக்கான உளவள ஆலோசனைகள் அல்லது அவர்களுக்கான கல்விகள் மற்றும் அவர்களுக்கான பயணங்கள், வேறு நாடுகளுடன் இணைந்து பயிற்சி பெறுவது போன்ற பல இத்தியாதிகள் எல்லாம் இடம்பெறாமல் இருந்தன. இருந்த பொழுதிலும் தற்பொழுது அங்கே ஒரு மேம்பாட்டிலே அடைவதற்கு அதை விட அவர்களது உள்ளக பாலியல் வன்முறைகள் கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்து அது பகிரங்க விசாரணைக்கு வந்து பல உயர் அதிகாரிகள் கூட ராஜினாமா செய்ததை காணக்கூடியதாக இருந்தது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது அது மேம்பட்டு வருகின்றது. கனேடிய ராணுவம் என்பது பல்லின ராணுவம். தமிழர்களில் கூட ஒரு பெண் மேஜர் தரத்தில் இருக்கின்றதான விமானப்படையில் இருக்கின்ற ஒரு தகுதி நிலை உள்ள ஒரு, அதாவது மல்டி கல்ச்சுரல் ஆர்மி என்றால் இதை சொல்ல வேண்டும் என்றால் கனடா வந்து ஒரு பல்கலாச்சார குடும்பம். அவ்வாறான நிலையில் அங்கே இணைவதற்கான தேவை வருகின்ற பொழுது அந்த இணைபவர் குறித்த விடயங்களை அவர் பிறந்த நாட்டில் கூட சென்று ஆராய்ந்த பின்னர் தான் நினைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்குரிய செலவினங்கள் என்பனவெல்லாம் பாரியவை. எனவே தற்பொழுது இங்கே கனடாவில் பிறந்தவர்கள் இணைவது என்பது சாத்தியமானதாக இருந்தாலும் பலரும் அதற்கு விரும்பாத இடத்தில் கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து இணைத்து வருகின்றார்கள் என்பது உண்மை. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. மேலும் நாளை தினம் இந்த மாநாடு நிறைவடைந்த பின்னர் மேலும் விரிவான தகவல்களை நேர்களுக்கு வழங்குவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.